வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. சிராப்பள்ளி அப்படின்னு அழைக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை மேல தாயுமானவர் சுவாமி அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. மட்டுவார் குழலம்மை சமேத தாயுமானவர் சுவாமி அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா? அந்த தாயுமானவர் சுவாமிய எம்பெருமான் சிவபெருமான் தான் தாயுமானவரா அங்க அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. அப்படி அந்த தாயுமான சுவாமிய நம்ம திருஞான சம்பந்த பெருமான் பாடும்போது என்ன பாடுவார் தெரியுமா? நன்றுடையானை உமையொரு பாகமுடையானை அப்படின்னு பதிகத்துல ஆரம்பிப்பார். அப்படி ஞான சம்பந்தரால் நன்றுடையானை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது இல்லையா? அந்த நன்றுடையான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, நன்றுடையான் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லோருக்கும் மூலமாக, எல்லா செயல்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய முழு முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய நம்ம பிள்ளையாரப்பாவை பத்தி தான் அப்படி சொல்லியிருக்காங்க. விநாயக பெருமானை பற்றி தான் நன்றுடையான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்படி நன்றுடையான் என்று பெயர் பெற்ற விநாயக பெருமானை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு முன்னால ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நல்ல பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போதும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் போதும் அடுத்தடுத்து வந்துருங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அதனாலதான் அதை ஞாபகப்படுத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். 1800 வருடங்களுக்கு முற்பட்ட கோவில் அப்படின்னு சொல்றதுதான் திருச்சியில ஈபி ரோடு அப்படின்னு சொல்ற ரோட்ல கீழரன் சாலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாலையில நம்ம நன்றுடையான் விநாயகர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோயில் 1800 வருடங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரி, நன்றுடையான் விநாயகர் அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நன்று உடையான் அப்படின்னா நரமுகத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். நரன் அப்படின்னா யாருன்னா மனிதர். விநாயக பெருமான் மனித உருவத்துல அங்க இருப்பார். அதாவது எல்லா கோவிலையும் எப்படி பார்ப்போம்? யானை முகத்தோட அவரை பார்ப்போம் இல்லையா? ஆனா இந்த கோவில்ல மட்டும் நர முகத்துடன் பார்க்கலாம், அதாவது மனித முகத்துடன் பார்க்கலாம். அததான் நன்றுடையான் விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது ஏன் இங்க மட்டும் மனித முகத்தோட இருக்காரு, யானை முகம் இல்லாம அப்படின்னு தோணுது இல்லையா? இந்த மாதிரி நரமுகத்துடன் இருக்கக்கூடிய கோவில்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். எல்லா கோவில்கள்லயும் நம்ம விநாயகர் பெருமான யானை முகத்துடனே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஏன் இப்படி இப்படி ஒரு முகத்தோட இங்க மட்டும் இருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே எல்லோருக்குமே தெரிந்த ஒரு கதையா தான் இருக்கும், புராண கதை தான். என்ன அப்படின்னா, பார்வதி தேவி உமையம்மை அவர்கள் என்ன பண்ணினாங்க, அந்த புறத்துல குளிக்கிறதுக்கு போறாங்க. அவங்க ஸ்நானம் பண்றதுக்கு குளத்துக்குள்ள போகும்போது யாருனாலும் வந்துருவா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணினாங்க, வாசல்ல யாராவது ஒருத்தர் காவலுக்கு வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா அங்க யாரையுமே காணோம். உடனே உமா என்ன பண்ணாங்க, பார்வதி தேவியார் என்ன பண்ணாங்க, தன்னுடைய மேல இருக்கக்கூடிய பூசின்னு இருக்காங்க இல்லையா மஞ்சள், அந்த மஞ்சள் எல்லாம் திரட்டி எடுத்து அழகா ஒரு சிறுவனுடைய சிலை செய்யறாங்க, ஒரு குழந்தையோட சிலை செய்யறாங்க. அந்த ஒரு 5 வயதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பாலகனுடைய சிலைய அவர்கள் மேல இருக்கக்கூடிய மஞ்சளை எல்லாம் எடுத்து அந்த வஸ்து அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த மஞ்சளை எல்லாம் எடுத்து ஒரு சிறுவனாக உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுக்கறாங்க, அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்கறாங்க. உயிர் கொடுத்து சொல்றாங்க, நானு குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் யாரையும் உள்ள விடாம இங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க தைரியமா குளிக்க போறாங்க. அப்ப இந்த பையன் இருக்கான் இல்லையா பாலகன், அந்த பையன் வாசல்ல நின்று, அந்த புறத்து வாசல்ல நின்று குளத்துக்குள்ள யாரும் போகாம பாத்துக்கிறதுக்காக அவன் காவல் காத்துட்டு இருக்கான். அப்போ பார்த்து என்ன பண்ணிட்டார், எம்பெருமான் சிவபெருமான் அங்க வந்திருக்கார். வந்த உடனே இந்த குழந்தைக்கு தெரியாது இல்லையா, அம்மா உள்ள வரப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் யாரையும் உள்ள விட மாட்டேன். தேவி பார்வதி தேவி எனக்கு அம்மா, என்னை உருவாக்குனவங்க, அதனால நானு அம்மா சொல்ற பேச்ச கேட்பேன், யாரையும் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த பையன். உடனே எவ்வளவோ சிவபெருமான் சொல்லி பாக்குறாரு, நான் தான் அவருடைய கணவன், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னா, அதெல்லாம் வேண்டாம், யாரையும் உள்ள விடப்படாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்டுட்டான். அதாவது சிவபெருமான உள்ளேயே விடல அந்த பையன். நல்லா அழகா மஞ்சளால் ஆக்கப்பட்டவன் இல்லையா, மஞ்சள்ல பொன்னிறத்துல தகதகன்னு சூப்பரா நல்ல கல்பா, எப்படி நல்லா குண்டா அழகா அப்படி இருக்கான் அந்த பையன். உன்னை பார்த்து ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கான் அந்த பையனை, அம்மா சொன்னதை அப்படியே கேட்கறேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ரொம்ப கோபம் வந்துச்சு, நானே சொல்றேன் என்னையே உள்ள விட மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, சம்ஹாரம் பண்ணிடுறாரு. அதாவது தலையை வெட்டிடுறாரு. தலையை வெட்டி அவனை கொன்னுடுறாரு. உடனே இந்த சத்தத்தை கேட்டு ஓடி வரா யாரு, பார்வதி தேவி, உமையொரு பாகன் இல்லையா, அந்த பார்வதி தேவி ஓடி வந்து என்ன பண்ணிட்டு சுவாமி நீங்க என்ன பண்ணிட்டீங்க இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எனக்கு எப்படியாவது அந்த பையன் எனக்கு வேணும், என்னுடைய மகன், நான் உருவாக்கின முதல் மகன் அவன்தான், அவன் எனக்கு வேணும் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி அழறாங்க. இதை பார்த்த உடனே சிவபெருமானால பொறுக்க முடியுமா? உடனே பார்வதி தேவி இப்படி அழறாளேன்னு சொல்லிட்டு சிவகணங்களை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க அபசகுணமா வடக்கு முகத்துல தலை வச்சு யாரு படுத்திருந்தாலும் சரி அந்த தலைய கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது வடக்கு முகமா தலை வச்சா அது அபசகுணம் சொல்றாரு பாருங்க. அதனால வடக்கு முகமா தலை வச்சிருந்தா அவங்க இறந்திருப்பாங்க, அது யாராக இருக்கட்டும், எந்த விலங்குகளாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும், அவர்களுடைய தலையை வெட்டி இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க தேடி போற போது வடக்கு பக்கமா போகும்போது அங்க வடக்கு பக்கம் தலையை வச்சு ஒரு யானை தான் படுத்துட்டு இருக்கு. உடனே அந்த யானைக்கு உயிர் இருக்கா என்ன அப்படின்னு எல்லாம் பார்க்கல, அந்த யானையுடைய தலையை அவங்க அப்படியே வெட்டி கொண்டு வந்துடுறாங்க. அந்த யானை தலையை கொண்டு வந்து, ஏன்னா வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்திருந்தாலே அவங்களுக்கு அந்த உயிர் வாழக்கூடிய அந்த ஆக்சிஜனோ மற்ற இதோ இல்லாம அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வடக்கு நோக்கி உட்காரக்கூடாது, வடக்கு தலை வச்சு படுக்கக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்றது அதனாலதான். அதனால அந்த இறந்து போன அந்த யானையுடைய தலையை கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே நீங்க சிவபெருமானிட்ட கொடுத்த உடனே அந்த யானை தலைய அந்த பையனோட தலையில பொருத்தி அவனுக்கு உயிர் கொடுத்துடுறாரு. அப்படி உயிர் கொடுக்கும்போது வந்த அந்த உருவம் தான் இன்னைக்கு நாம யானை முகத்துடன் பார்க்கக்கூடிய நம்மளுடைய விநாயக பெருமானா அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்காரு. இதற்கு இன்னும் ஒரு புராண கதையும் உண்டு. என்னன்னா, கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கன் எப்பயும் போல தேவர்களையும் மனிதர்களையும் 7 உலகங்களையும் ஆட்டி பழச்சிக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா, தவத்தினாலும் அன்பினாலும் நம்மளுடைய சிவபெருமான் எல்லா வரங்களையும் அள்ளி 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 கொடுக்கக்கூடியவராச்சா. அதனால தவம் இருந்து என்னை யாராலையும் கொல்லக்கூடாது, கொல்ல முடியாது, அப்படிப்பட்ட வரத்தை எனக்கு கொடுக்கணும் நீங்க. அது எப்படின்னா, என்னை போல தலையுடைய ஒரு மனிதன் வந்ததான் என்னையே கொல்ல முடியும். அதாவது யானை தலை கொண்ட ஒரு மனிதனால மட்டும்தான் என்னை கொல்ல முடியும். அடுத்தது இன்னொரு வரம் பாருங்க, ஸ்திரீ புருஷ அவர்களுக்கு பிறந்த குழந்தை, அதாவது மனிதனுக்கு பிறந்த குழந்தை, ஆண் பெண் இணைந்து பிறக்கக்கூடிய அந்த குழந்தையால, அதாவது அந்த மாதிரி இருக்கவங்களாலேயோ மனிதனாலேயோ இல்ல யானை தலை கொண்டவனாலேயோ என்ன கொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வரம் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. யானை தலையுடையவனா இருக்கணும், ஆனா அவன் ஸ்ரீ புருஷனுக்கு பிறந்த குழந்தையா இருக்கக்கூடாது, மனிதருக்கு பிறந்த குழந்தையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் வாங்கியிருக்கான். அதற்காகவும் தான் இந்த திருவிளையாடலை அம்மாவும் நம்ம அப்பனும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம புராண கதைகள்ல இருந்து புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. இந்த தலையை கொண்டாந்து நம்ம மகனுக்கு வச்சாச்சு இல்லையா, அந்த பையனுக்கு வச்சாச்சு இல்லையா விநாயக பெருமான். அதனால என்ன தலையுடன் இருக்கிறாரு, யானை தலையோட விநாயக பெருமான் இருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்தாங்க பத்தியா அந்த விநாயகர், அதாவது மனித முகத்தோடு இருந்து உமா, அதாவது நம்ம பார்வதி தேவியை காப்பாத்தினாங்க இல்லையா,
அவங்க பேர் தான் நன்றுடை விநாயகர் அப்படின்னு பேர். அதாவது நரமுகத்துடன் உள்ள விநாயகர். காவல் காத்துக்கிட்டு இருந்த பார்வதி தேவிக்காக அந்த புறத்துல குளத்துக்கு யாரும் வராமல் காவல் காத்த அந்த பையன் பேரு தான் நன்றுடையான் சொல்றது. நன்றுடையான் விநாயகர், அதாவது மனித முகத்துடன் கூடிய விநாயகர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கஜமுகாசுரனை நம்ம இந்த விநாயகர், அதாவது யானை தலையுடன் கூடிய விநாயகர் தான் அழிச்சாரு. கஜமுகன் அப்படிங்கிற பேரு நம்ம விநாயகருக்கும் உண்டு. இந்த கோவில்ல நம்ம மனித முகத்துடன் கூடிய அந்த விநாயகரை நம்ம பார்த்தாலே பாவம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன என்ன புண்ணியங்கள் கிடைக்குமோ அத்தனையும் கண்களால் பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பக்தர்களும் சொல்றாங்க, புராணங்களும் சொல்லுது. நன்றுடையான் விநாயகர் கோவில்ல போன உடனேயே நமக்கு நம்மளுடைய விநாயகர் காட்சி தரார். அவருக்கு பக்கத்திலேயே இந்த நன்றுடையான் விநாயகரும் காட்சி கொடுக்கிறார் பாருங்க. அதுக்கப்புறம் அங்க நம்ம ஆதிசங்கரர், வேதவியாசர், வேதங்களை எழுதினார் இல்லையா வேதவியாசர், அப்புறம் இந்த பிரம்மேந்திரால்னு சதாசிவ பிரம்மேந்திரால்னு சொல்லுவா அவ, ஆஞ்சநேயர், இப்படி நிறைய சுவாமிகளும் நமக்கு அங்க அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. பார்த்தாலே பாவம் போகும்னு சொல்றதுனால நம்ம எப்ப நீங்க திருச்சிக்கு வந்தாலும் சரி எல்லா கோவில்களுக்கும் போவீங்க இல்லையா? நாகநாத சுவாமி கோவில், மலைக்கோட்டை தாயுமானவர் கோயில், மாணிக்க விநாயகர், உச்சி பிள்ளையார், இது மாதிரி எல்லா கோவில்களுக்கும் போகும்போது அதற்கு ரொம்ப பக்கத்துல அடுத்த தெருவுலயே தான் இருக்கு இந்த இபி ரோடுங்கிறது. என்எஸ்பி ரோட்ல இருந்து போனா ஜாயிண்ட் ஆயிரும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு இபி ரோட்ல இருக்கக்கூடிய அந்த நன்றுடையான் விநாயகர் கோயிலுக்கும் போய் நம்மளுடைய பார்த்தாலே பாவம் தீரக்கூடிய நம்மளுடைய நன்றுடையான் விநாயகர் கோயிலை தரிசித்து நம்ம விநாயகரை தரிசித்து எல்லா பாவங்களையும் போக்கிக்கலாம், எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒருமுறை இந்த நன்றுடைய விநாயகரை பார்த்துட்டு வருவோம், அவருடைய ஆசையை பெறுவோம்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.